ஏய் மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கற? போட்டோ எடுத்துற மச்சான். சீரியல்ல எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, தெரியாது உனக்கு? என்னடா சொல்ற? சீரியலா? டேய் ஆமா. நான் தான் உன்கிட்ட சொல்லியிருந்தேனா இல்லையா, நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன் மச்சான், நீ ஒரு ஹீரோ வெட்டிடலான்ட்டு. நீ போய் சீரியல் எடுத்துட்டு இருக்கிற. சொல்லியிருந்தேன் ஆளைய காணும் உன்ன, அதனால தான் இப்போ நான் கிடைச்சத சரி போயிடலாம் அப்படின்னா போயிடலான்னு. உன்னை பார்க்க தான் மச்சான் நேரா வரேன். நாளைக்கு மெட்ராஸ் கிளம்புறேன் நம்ம. அப்படியா? நான் டைரக்டர் பேசிட்டு வந்துக்கிறேன், நீ பாட்டுன்ட்டு சீரியல் போறேன். பையனை கூட்டு வாடான்னு இருக்காரு, நீ பாட்டு இப்படி பண்ணா என்ன கதை? என்ன மச்சான் நான் ஹீரோ ஆயிடுவேனா? மாமா நீ ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாமா. கண்டிப்பா நீ ஹீரோ ஆகுற, ஓகேவா? தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த இடத்த நீ மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். அப்படி சொல்ற? ஏய் ஆமாடா, இப்ப விஜய் வந்து அரசியல் போயிடாரா இல்லையா? ஆமா. ஒரே படம் தான் நடிப்பாரு, அதுக்கப்புறம் யார் அந்த இடத்துக்கு வருது? நீதான் வருவ, ஓகேவா? அடுத்த இளைய தளபதியே நீதான் மாமா. உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது எனக்கு தெரியும். என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க மச்சான், ஊர்ல அப்படி நடந்து போகும்போது கூட சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க. சரி, ஒருவேளை நானும் சரிட்டு சீரியல்ல தப்பா போய் ஜாயின் பண்ண பார்த்தனும். 100% தப்பா தான் போய் மாட்டிருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சா. நீங்க நான் வந்து நல்ல நிமிஷம் அடிவான். உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, இனிமேல் வராது. இந்த கண்ணாடி போட்டு பாரு, போட்டுக்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், 2 போட்டோ எடுக்கோண்ணே. ஒரே நிமிஷம் அங்கே பாரு. ஆடா பாரியா, அடிப்பா 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 அடிப்பா. ஓகே, அதான் பாரியா எப்படி இருக்க பாரு. வாவ் மச்சி, என்ன நம்மள செம்மையா இருக்கானே, ஹீரோ மாதிரியா இருக்கானே? ஹீரோ மாதிரி எல்லாம் இல்ல, நீ ஹீரோ தான், ஓகேவா? அப்படின்ற உன்னை நான் ஹீரோ வாட்டாம விட மாட்டேன். விஜயே இப்ப 200 கோடி வாங்குறாப்புல, அப்புறம் நீ எல்லாம் வந்து 300 கோடி வாங்க போகிறது. வாங்கடா, உன்னெல்லாம் கவனிக்க மாட்டேன் நானு. என்ன முதல்ல ஹீரோ ஆக்கி விட, சரியா? கண்டிப்பா செய்யறேன் மாமா. உங்களுக்கு செய்யாம யாரும் செய்ய போறேன். சரி சரி, ஓகேவா? சரி, காசு ஏதாவது வச்சுக்கிறியா? இருக்கு, ஏன் வேணுமா? டைரக்டர் பேசணும்ல. ஓ சரி சரி சரி, ஹீரோவா நடிக்க போறான். சரி, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறான்? எனக்கு வேற ஹீரோயவன் சோச்சக்காரன் சொன்னா சாம்பிய. ஆமா, அம்மா சோச்சம் பார்த்தாங்க. கரெக்டா தான் சொல்லிக்கிறேன். நான் சொன்னானா? சொன்னாங்க, ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் ஏச்சு கூட பாக்கல. பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அம்மா கிட்ட. என்னது 500 கொடுக்குற? புரி மச்சான், சம்பளம் 200 கோடி வாங்கினா யாருக்கு செய்ய போறான்? உனக்கு தான் செய்ய போறான், சரியா? சந்தோஷமா பா, நாளைக்கு பாத்துக்கலாம், சரியா? வச்சு செய்யலாம். சரி மாமா, நல்லா இருக்குதே. நீங்க கண்ணாடி போடு. என்ன வச்சு இப்படி கண்ணாடி பிடிக்கிட்டா? ஏன் கண்ணாடி தேவைப்படுது மாமா? இது முக்கியமான கண்ணாடி மாமா. முக்கியமான கண்ணாடியா? ஆமா. சந்தையில 10 ரூபாய்க்கு வாங்கின கண்ணாடி மாதிரி இருக்குது இது. ஊர்ல மாடு மேய்க்கிறனால ஹீரோ வாங்குறேன்னா சொல்லுவேன். யார் கண்ணாடி தெரியுமா அது? யார் கண்ணாடி இது? டைரக்ட் மிஸ்கினுடைய கண்ணாடிடா அது, பாரு. ஓகேவா? மிஷின் கண்ணாடியா இது? அவரு நானும் ஃப்ரெண்டு மச்சான். ஓ சொல்லியிருந்தேன், நீ தான் ஓவரா பண்ற. ஆமா ஆமா தெரியும், ஃபீல்டுல இருக்குன்னு தெரியும் மச்சி. அப்ப இது மிஷின் கண்ணாடியா இது? ஆமா ஆமா. சரி, அப்ப ஒரு டைரக்டர், நான் ஹீரோ, அப்ப ஒரு ஹீரோ கிட்ட தான் இருக்கணும் அந்த கண்ணாடியா. மறந்துரு சரியா? போயிட்டோம் பாத்துல விட ஒரு ஹீரோ கிட்ட தான் இருக்கணும் அந்த கண்ணாடி, சரியா? சரி, நாளைக்கு வரேன், ரெடியா இரு. சரி சரி, போயிட்டோம் மெட்ராஸ். ஓகே பாத்து சரி போ. ஹீரோக்கு காசெல்லாம் எடுத்து வை, ஊருக்கு போறோம்ல. ஆமா, சரி சரி. ஹோட்டல்ல எல்லாம் தங்கணும், சாப்பாடு செலவு எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஓகே சரி வரேன். சரி மிஸ்கின் கண்ணாடின்றான். சரி ஓகே அவன் ஃபீல்டுல தானே இருக்கான், நம்மளே ஹீரோ ஆகிடுவான்னு நினைக்கிறான். நல்ல வேலை இந்த சீரியல்ல போய் நம்ம மாட்டிக்காம பார்த்தோம். நான் ஹீரோடா.